கனிம வளத்துக்காக நிறைய போராடிக்கிட்டு இருந்தாங்க, நிறைய கேஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே ராமையா ராசு வந்து திட்டமிட்டு வந்து கொலை பண்ணிட்டாங்க அவங்கள. அவன் முருகானந்தங்கிற ஒருத்தர் வந்து இப்போ இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு, கடை வச்சு நடத்திட்டு இருக்காராம். அவர் தான் அந்த லாரியுடைய ஓனருன்னு சொல்லி சொல்றாங்க. எங்க ஊர்ல சட்டவிரோதமா கல்குவாரி செயல்பட்டு வருது என்று ஆதாரத்துடன் மாவட்ட ஆட்சியரிடமும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமும் தொடர்ச்சியாக புகார் மனு அளித்தவர் சமூக ஆர்வலர் ஜகுபர் அலி. அதிமுகவின் முன்னாள் கவுன்சிலரான இவர் கடந்த வெள்ளிக்கிழமை விபத்தில் சிக்கி பலியானதாக கூறப்பட்டது. தொழுகை முடிந்து வீடு திரும்பிய ஜகுபர் அலி மீது மினி லாரி பயங்கரமாக மோதியதாக தெரிவித்த போலீசார் விபத்து வழக்கு பதிவு செய்த நிலையில் அவரது மனைவி மரியம் தனது கணவர் கனிமவள கொள்ளையை எதிர்த்து போராடியதால் RR கிரஷர் பங்குதாரர்களான ராசு, ராமையா உள்ளிட்டோர் லாரி ஏற்றி கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்ததாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் போலீசில் புகார் அளித்தார். கலெக்டர் ஆஃபீஸில் கேஸ் கொடுத்தாங்க, காவல்துறையில் போய் மனு கொடுத்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே ராமையா ராசு வந்து திட்டமிட்டு வந்து கொலை பண்ணிட்டாங்க அவங்கள. முன்னாடியே மிரட்டினாங்க கொலை பண்ணிடுவாங்கன்னு, இப்போ திட்டமிட்டு கொலை பண்ணி அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. தனது புகாரின் பேரில் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தனது கணவரின் சடலத்தை பெறுவேன் என்றும் அவர் தெரிவித்ததால் சட்டவிரோத கல்குவாரி பங்குதாரர்களில் ஒருவரான ராசு, அவரது மகன் தினேஷ்குமார், கார் மெக்கானிக் முருகானந்தம், கூலிப்படை ஓட்டுநர் காசிநாதன் ஆகிய 4 பேரை கொலை வழக்கில் போலீசார் கைது செய்தனர். மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமும் தொடர்ச்சியாக புகார் அளித்தது மட்டுமல்லாமல் திருமயத்தில் போராட்டத்திற்கும் ஏற்பாடு செய்ததால் உடனடியாக அவரை தீர்த்து கட்ட ராசுவும் ராமையாவும் சதித்திட்டம் வகுத்தது விசாரணையில் தெரிய வந்தது. அதன்படி பரமக்குடியில் இருந்து வந்து கடந்த 20 வருடங்களாக ஒர்க் ஷாப் நடத்தி வந்த முருகானந்தத்திடம் ஜகுபர் அலியை லாரி ஏற்றி கொலை செய்ய பேரம் பேசி உள்ளனர். அவரது ஏற்பாட்டின் பேரில் ராமநாதபுரத்தில் இருந்து காசிநாதன் என்பவரை கூலி பேசி 407 மினி லாரியை கொடுத்து அனுப்பியதாக கூறப்படுகிறது. பள்ளிவாசலில் தொழுகை முடித்து ஜகுபர் அலி வெளியே வரும் வரை காத்திருந்து நோட்டமிட்டு அவரை லாரியால் அடித்து தூக்கியதாக கொலையாளிகள் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். அதே நேரத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் SP அலுவலகத்திலிருந்து சட்டவிரோத கல்குவாரி மீது நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுத்தது யார்? இந்த கொலையின் பின்னணியில் இருக்கும் மற்ற நபர்கள் குறித்தும் விரிவான விசாரணை நடத்தி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று ஜகுபர் அலியின் மனைவி மரியம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். எங்களுடைய உயிருக்கு கூட எங்களுக்கு உத்தரவாதம் இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பும் வேணும், எங்களுக்கு அரசு நல்ல ஒரு முடிவு எடுத்து கொடுக்கணும், எங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும், அவருக்கு நீதி கிடைக்கணும். இந்த ராமையாவும் முக்கியமாக ராமையாவை அரெஸ்ட் பண்ணணும். கொலைக்கு சதித்திட்டம் வகுத்து கொடுத்த மற்றொரு பங்குதாரர் ராமையாவை தேடி வரும் போலீசார் அவருக்கு பின்னணியில் இருப்பது யார் என்பதை அறியவும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக திருமயம் செய்தியாளர் மயில் வாகனன் மற்றும் வேல்ராஜ்.